வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழக சட்டமன்றத்தில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு சம்பவமாக ஆளும் திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் இடையே பதட்டங்கள் வெடித்தன. பண்ருட்டி தொகுதியை திமுக சின்னத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் டிவிகே நிறுவனர் மற்றும் எம்எல்ஏ டி வேல்முருகன், அவைத் தலைவர், எதிர்க்கட்சி மற்றும் கருவூல பெஞ்சுகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த மோதலில் முதல்வர் ஸ்டாலின் வேல்முருகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சபாநாயகரை வலியுறுத்தினார். தமிழ் வழியில் பட்டம் பெற்றவர்களுக்கு வேலை இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய தவறியதற்காக முந்தைய அதிமுக அரசை வேல்முருகன் விமர்சித்தபோது சர்ச்சை வெடித்தது. அவரது கருத்துக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் விளைவாக அப்போது தலைமை தாங்கிய துணை சபாநாயகர் கே பிச்சாண்டி வேல்முருகனின் கருத்துக்களை பதிவேட்டில் இருந்து நீக்கினார். இந்த முடிவால் கோபமடைந்த வேல்முருகன் சபையின் மையப்பகுதிக்கு சென்று பிச்சாண்டியை நோக்கி விரல்களை நீட்டி எதிர்க்கட்சிகளின் ஆட்சேபனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு கோரினார். அமைச்சர் சேகர்பாபு தலையிட்டு வேல்முருகனுக்கு எதிராக ஒரு கருத்தை கூறியதால் நிலைமை மேலும் அதிகரித்தது. கோபமடைந்த வேல்முருகன் அமைச்சரை அணுகினார். இதன் விளைவாக கடுமையான மோதல் ஏற்பட்டது. அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் நிலைமையை அமைதிப்படுத்த முயற்சித்த போதிலும் பதற்றம் அதிகமாகவே இருந்தது. அதற்குள் சபைக்கு திரும்பிய சபாநாயகர் எம் அப்பாவு தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதைக் கண்டார். வேல்முருகனின் செயல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு எம்எல்ஏவின் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமையை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரது இடையூறு விளைவிக்கும் நடத்தையை கண்டித்தார். தனது இருக்கையில் இருந்து கவலைகளை வெளிப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்றும் தனது இருக்கையை விட்டு வெளியேறுவது, கிணற்றை நெருங்குவது மற்றும் நடவடிக்கைகளை சீர்குலைப்பது பொருத்தமற்றது என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். சபாநாயகர் அப்பாவும் வேல்முருகனின் நடத்தையை விமர்சித்தார். 16வது சட்டமன்றத்தில் இதுபோன்ற முதல் சம்பவம் இது என்றும் இதுபோன்ற நடத்தை மீண்டும் நடந்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். பின்னர் ஊடகங்களிடம் பேசிய வேல்முருகன் அமைச்சர் சேகர்பாபுவின் எதிர்வினை நியாயமற்றது என்றும் அவர் தனது மனதிற்கு நெருக்கமான ஒரு பிரச்சினையை பற்றி மட்டுமே விவாதித்ததாகவும் கூறி தனது நடவடிக்கைகளை நியாயப்படுத்தினார். நேர்மறையான முயற்சிகளை ஆதரிக்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் யாருக்கும் அடிபணியப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.